இங்கே எவ்வளோ பெண்டை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜீப் வந்து மொத்தம் இந்த பெண்டு மாதிரி 10 பெண்டு இருக்காங்க. மோசமான ஹேர் பின் பெண்டு. ஆஹா, அங்கே ஜீப் வந்துருச்சு. அந்த ஜீப்பை நாங்கள் ஒதுக்கி ஓரமாக போகணும். ஜீப்பு திணறுது. ஹலோண்ணே, ரொம்ப குதிக்கிறேன் முன்னாடி. என்ன பின்னாடி நிறைய சேஃப்டியாக பிடிச்சிக்கிறீங்க, நிறைய இடம் இருக்கு. ரொம்ப குடும்ப வெற்றி. ரொம்ப நம்ம குடும்பம் இந்த மாதிரிலாம் போன வச்சுக்க, கண்டிப்பாக நம்ம வந்து போனால் ரூமில் படுத்து ஆகணும். அடுத்த பெண்டு ஜீப்பை பாருங்கள், முட்டி அப்புறம் ரிவல்ஸ் வந்தால் திரும்ப நாம் இந்த வழியாக போய் அங்கே போகணுமா? ஜீப் கேர்பின் பெல்ட் வந்துருச்சுங்க. அம்மாடி, ஐயோ கண்டிப்பா வரமாட்டேன். பாருங்க என்ன ஆட்டம் ஆரம்பிச்சாரு. உட்கார முடியல, ஜீப்பை நம்ம தூக்கி வெளில போட்டு போல இருக்கு. இதுலயே உங்களுக்கு பாருங்க இன்னும் பசிங்க நாங்க 3 இட்லி தான் ஆட்டோம். 3 பரோட்டா, 1 இட்லி, தோசை, ஏன் நான் சாப்பிட்டேன்னா
அங்கே ரூமில் சொல்லிட்டாருன்ட்டா நிறையா சாப்பிட்ருப்போங்க சீக்கிரம் சிரிச்சிருன்ட்டாரு. அதனால சாப்பிட்டேன் நான். அப்பா எப்படி ஓட்டுறாரு பாருங்க. அவர் செட்டை முகமுடியெல்லாம் போட்டு ஓட்டுறாரு. நாங்கள் எந்த முடிவுமே போடாமல் வந்துருக்கோம். ஜிப்பு கட்டி சொன்ன மாதிரி ஓகேவா? மேலே ஏதோ படுக்கிற மாதிரி திண்ணகரில் இருக்கானே. அப்படியே இது போடுங்க, செல்ஃபி போடுங்க, செல்ஃபி வீடியோ கொடுங்க. பார்க்கணுங்களா? இந்த எடுத்துறோம் ஒன்றும் கிடையாது. வெல்கம் கொல்குமலை டீ எஸ்டேட். இதுவே வரவேற்கிறது. வீடு மூடி நாய்க்குள்ள தேவையெல்லாம் இன்னும் ஃபோட்டோ இருக்குங்களா? வரும்போது இருக்கலாமா? வரும்போது எரியுது. எரியுதா? காட்டு தீ எரிஞ்சிருச்சு பாருங்க. குரங்குலேருந்து கொஞ்சம் நேரம் ஏற்றி விட்டாங்க மேலாக்க. ஒரு தீ விபத்தில் குரங்கு 22 பேர். ஆமாம், கீழேருந்து மேலே ஏற்றி விட்டாங்க. இதில் ஏறினதானா? அதெல்லாம் குரங்கண்ணி. இந்த பேர் தான் குரங்கண்ணி. குரங்கண்ணி. ஆமாம், அது பயங்கரமாக இருந்துச்சு. கறி காத்தாச்சு தெரியுமாண்ணா? அங்கேருந்து பார்த்தா கமிஷன் தெரியும். போட்டிங் தான் இயக்குனது. ஓ, அதான் போட்டி நான் இயக்குனது. அங்கே தெரியுது. நேற்றுக்கு அந்த அது வரைக்கும் தான் வந்துருக்கு. அந்த ரோடு தெரியுதா? ஆமாம். அந்த அதில் தான் நீங்கள் நேராக வந்தீங்க. நேராக வந்து இந்த நெட்டு மேலே ஏறினது அந்த சைடில். இதில் ஒரு ஆப்ஷன் கட்டி
இது இது ஆ இது தமிழ்நாடு. ஏன்னா நம்ம ரொம்ப சத்தம் போடுறது ரோடு போட்டாங்க. இதுனா தோட ஒன்று இல்லை இருக்கு. இது அங்கே வந்து ஸ்பாட் வந்துட்டோம். அப்பா 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 நல்ல பயணத்துக்கு இனிமையான பயணத்துக்கு அங்கே தெரியுதான் ஸ்டேஷன். இது வாங்க, உங்கள் பயணம் இனிதாக அமைஞ்சதா? இனிமையான பயணம். இறங்குறாரு, உடம்ப குறைக்க வந்தவர். என்னாச்சு என்னாச்சு? வாங்க. முடியல, கொட்டிட போகுது. இது டாப் டெஸ்னு எரிஞ்ச மவுண்டன் தெரியுதா? இந்த மரத்தில் இடைவெளி அங்கே தான் அந்த வியூ பாயிண்ட் வந்து வியூ பாயிண்ட். அந்த கீழே ஏறுற பாதை இருக்குல்ல, அதுதான் அந்த அது மூணார் வழியாக வர்றதா? டாப் ஸ்டேஷன் தான், மூணாறுல இருந்து. நம்ம இறங்கி ஏறுவோம்ல. அதான் அந்த ஆக்சுவலாக அங்கேருந்து நம்ம இந்த இதுலேருந்து பார்க்கும்போது இந்த மலை தெரியும். இதுதான் வந்து கனிமொழிக்கு ஒரு ஏக்கர் சொன்னாங்க. இதில் கனிமொழிக்கு இருக்குல்ல, இது அவங்களோட ஹஸ்பண்டு ஃபஸ்ட் ஹஸ்பண்டு விடுவாங்க. வாங்கண்ணே. எப்படி டை அடிச்சிங்களா நீங்கள்? முடி கருகருன்னு இருக்கு. வாங்க, இதில் விளையாடுங்க. வெற்றி மடுக்க இடம் கேட்டீங்களா? இது ஊஞ்சலாக ஆடுங்க. டீ சாப்பிட மாட்டேன் கொஞ்ச நேரம்.
ஃபோன் பேசிகிட்டு இருக்க? எங்க வச்சு? எங்கிட்டு எங்கே போகிறீங்க? டாய்லெட். அதான் இங்கே இருக்க. எங்கே வெற்றி? வரீங்களா? நம்ம சொன்னோம்ல தங்குறது. ஆமாம். ம். ஓ, இதுதான் நம்ம சொன்னது அவங்க. ஆ, ம். வேறு இது வேறு ஒரு நைட்டு இந்த என்னது ஓ, நம்ம இதான் கேட்டதுண்ணே. ஒரு ஆளுக்கு வந்து 2500 இதான் கேட்டது. என்ன திருப்பி நெருப்பு போடாங்களே? ஆ, நெருப்பு போட்டு போனால. ஆமாம். இந்த ஒரு நைட்டுக்கு டான்ஸு ஆ, டான்ஸு குடும்பம் எல்லாம் இருக்குது. ஏன்னா இது எப்படி தங்குற மாதிரி இருந்தா? புக்கிங்க எவ்வளோ அமௌண்ட் வருது? 2 நாளைக்கு 3 நாளைக்கு 2500 2200. 3 நாளைக்கு இல்லை 3 நாளைக்குன்னா திங்கள் செவ்வாய் புதன். ஆ, வேலன் வெள்ளி சனி. சரி. 2800. 2800. இது என்ன உணவெல்லாம் சேர்த்து வருமா? எல்லாம் சேர்த்து உணவு, ஆ, தண்ணி ட்ரெக்கிங்களாமா? எல்லாம் உள்பட. சரி, இப்போ எங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வருது? அது நீங்கள் சொந்தவங்க. ஓ, நாங்கள் ஜீப்பில் பன்னெண்டு இங்கே வந்துடணும். ஜீப்பில் அங்கே வந்துடணும். ஜீப்பில் வந்துடணும், ஜீப்பில் போயிடணும். அது ரெண்டுக்கும் நீங்கள். ஓ, அது எங்கே சார்ந்தது? 2800 ஒரு ஆளுக்கு. ஆமாம்.
3 நாள் ஒரு நாள் தான் ஒரே நாள் டேஸ்ல 2100. ஆ இன்னைக்கு சாயந்தரம் நீங்க 3 மணிக்கு செக்இன் பண்ணீங்கன்னா ஆ 5 மணிக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ். சாயந்தரம் 3 மணிக்கு சாயந்தரம் 3 மணிக்கு நீங்க செக்இன் ஆனீங்கன்னா 5 மணிக்கு ஸ்நாக்ஸ், 5:30க்கு உங்களை சன்செட் பாயிண்ட் கூட்டு போவோம் சிங்கப்பூர். ஆ 8 மணிக்கு உங்களுக்கு டின்னரு. நீங்கள் டின்னர் சாப்பிட்ற டயத்தில் இங்கே கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்துருவோம். ஆ அடுத்து நீங்கள் இங்கே உங்களுக்கு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருவோம். பாட்டுக்கு டான்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். மார்னிங் உங்களுக்கு ட்ரெக்கிங் வந்து அந்த மலைக்கா மலை மேலே ஒரு பெல்லு தெரியுதா எங்க மார்னிங் சன்ரைஸ் ட்ரெக்கிங் அந்த அந்த மலைக்கு கூட்டு போவோம். கூட்டு போவீங்க மார்னிங் 5 மணிக்கு இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். 1 மணி நேரம் ட்ரெக்கிங் அந்த உச்சியில். அங்கே சன்ரைஸ் பார்க்க செம்மையாக இருக்குது. இங்கே உள்ளதில் ஹையஸ்ட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் அதுதான். அடுத்து முடிச்சுட்டு வந்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் உங்களுக்கு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டீ ஃபேக்ட்ரி விசிட் இருக்கு. டீ ஃபேக்ட்ரி விசிட் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு செக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். 11 மணிக்கு போயிருவீங்க. 11 மணிக்கு இன்னைக்கு 3 மணிக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு 11 மணிக்கு போயிருவீங்க. அதுக்கு இடையில உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் இருக்கும். இதுக்கு இடையில உங்களுக்கு டீ எவ்வளோ வேணா ஃப்ரீ, ஸ்நாக்ஸ் உண்டு. அப்போ வந்து உணவு எத்தனை 2 வேளை வருதா? டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட் வருது. டின்னர் வந்து சிக்கன் கிரேவியும் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், ரசம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, பூரி. இடையில உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சிக்கன் அது வேணும், பீஃப் வேணும்னா நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இவங்க குக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வாங்கினா கீழே வாங்கிட்டு வரணும். கீழே வாங்கிட்டு எல்லாமே கீழே தான். இங்கே ட்ரிங்க்ஸிங் அலௌடு தான். அலௌடு தான். இந்த இடம் மட்டும் ஸ்டே பண்ணுறதா? இது இந்த 2 பெட் இருக்கு. இந்த பெட்டு ஒரே டயத்தில் ஒரு 80 பேர் ஸ்டே பண்ணலாம். 80 பேர். இது கிடைக்குமா? இது 2 பெட் இது போட்டோ கிடைக்கும். அடிச்சாச்சு. இந்த தலைவணி அது நம்ம வந்து அப்புறம் தகவல் கிடச்சிருக்குல்ல யாரோ வர்றவங்க. இப்போ நாங்களே இது மாதிரி தான் வந்திருப்போமே. ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் கீழேயும் கேம்பில் ஸ்டே பண்ணலாம். சூரியன் நெல்லையும் நிறைய கேம்ப் இருக்கும். 1800 தான் வருவாங்க ஜீப்போட சேர்த்து. ஆனால் இங்கே 2100. ஆனால் ஜீப் தனியாக வருது. எக்ஸ்ட்ரா காசு வர மாதிரி இருக்கும். ஆனால் என்னன்னா நீங்கள் அங்கே தங்கினாலுமே சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இங்கே தான் வரணும். வந்தீங்கன்னா அந்த மலைக்கு உங்களுக்கு அலௌடு கிடையாது. அது தனியாக நீங்கள் வந்தீங்கன்னா 2500 ஒரு ஆளுக்கு 2500. வெளியே கீழே கேம்பில் ஸ்டே பண்ணிட்டு வந்தீங்கன்னா. இங்கேயே கம்பெனிங்கன்னா அதெல்லாம் உள்ளே போயிடும். வெளியே இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க அலௌடு கிடையாது. ட்ரோன் அலௌடு கிடையாது. இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் கீழே உங்களுக்கு ரேட்டு கம்மி. கண்டிப்பாக அடுத்த முறையே வந்துடும். கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதில் பதிவு பண்ணுறது? ஆன்லைனில் கொழுக்குமலை ஐடின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் எங்கள் மேனேஜர் நம்பர் தரேன், டூரிசம் மேனேஜர். அவர் தான் புக்கிங் எடுப்பார். அவர் நம்பர் கால் பண்ணாலே போதும். சரி, எல்லாமே அவரே அரேஞ்ச் பண்ணிடுவார். ஜீப்லேருந்து எல்லாமே. கண்டிப்பாக மலர்ண்ணே தூக்கிட்டீங்க.